ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது குறித்த வருமான வரித்துறை சோதனை அறிக்கை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து உடனடியாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் விவாதிப்பதற்காக சிறப்பு தேர்தல் அதிகாரி டெல்லி விரைந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. விரிவாக சொல்வதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த வருமான வரித்துறை சோதனை அறிக்கை குறித்து தற்போது தேர்தல் ஆணையம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன, விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி அந்த தொகுதிக்குள் பணப்பட்டுவாடா அதிகம் நடப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுதின் பேரில் நேற்று காலை 4 மணி முதலாகவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அவருடைய இல்லம் உட்பட 50 இடங்களில் வருமான வரித்துறையின் சோதனை நடத்தியது. இந்த நிலையில் அந்த சோதனையின் மூலமாக பல்வேறு விதமான முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை இன்று மாலை கூட அந்த ஆவணங்களை வெளியிட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தற்போது கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற அந்த வருமான வரித்துறை சோதனையில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் அனைத்தும் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த நிலையில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள விக்ரம் பத்ராவும் டெல்லி விரைந்துள்ளார். அவர் நாளை காலை நிச்சயமாக தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆவணங்கள் அனைத்தும் பல்வேறு விதமான ஆவணங்கள் கிட்டத்தட்ட 89 கோடிக்கு மதிப்பிலான ஆவணங்கள் சிக்கியுள்ள நிலையில் அந்த ஆவணங்கள் அனைத்தும் வருமான வரித்துறை சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த தமிழகத்தில் நடைபெற்ற மற்ற இடைத்தேர்தலை காட்டிலும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடைத்தேர்தலாக கருதப்பட்டுள்ள நிலையில் அதிகமாக பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருமான வரித்துறையினரும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லம் உட்பட 50 இடங்கள் சோதனை நடத்தி பல்வேறு விதமான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றுவதாக தகவல் வெளியாகிய நிலையில் அந்த அனைத்து ஆவணங்களும் அறிக்கையாக தற்போது வருமான வரித்துறையினர் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்துள்ளனர். நிச்சயமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. விக்ரம் பத்ராவும் நாளை காலை தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியை சந்தித்து பேசும் நிலையில் நாளை அல்லது நாளை மறுதினம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே கருதப்படுகிறது. ஸ்டாலின், இது பற்றி அடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.